நம்ம வீட்டு குழந்தைங்க வின்டரில் பிறந்தா பொதுவாக அவங்களுக்கு சாக்ஸும் க்ளவுஸும் வாங்குவோம் அவங்க கை கால் சில்லுன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் நம்ம அப்படி வாங்குகிற சாக்ஸோ க்ளவுஸோ சரியாக பார்த்து வாங்கலைன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கையிலையும் கால்லையும் ரெட் கலரில் ஒரு லைன் வர வாய்ப்பு இருக்குது. அது எதனால் வருதுன்னா அந்த சாக்ஸ்லேயும் க்ளவுஸ்லேயும் இருக்கிற எலாஸ்டிக்னால் வருது. இதுக்கு பேர் சாக்ஸ் லைன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. சில குழந்தைங்களுக்கு இதனால் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லைனாலும் சில குழந்தைங்களுக்கு அது ஒரு தழும்பாக மாதிரி அவங்க தோலை விட்டு போகாமல் அவங்க வளர்ந்தாலும் அவங்க கூடவே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போதே அந்த க்ளவுஸையோ அந்த சாக்ஸையோ உள்ளே இருக்கிற எலாஸ்டிக் இல்லாத மாதிரி வாங்குங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குறதுல எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதை கட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு போடும்போது அது அவங்கள அழுத்தாது. ஒருவேளை எலாஸ்டிக் லூஸாக தான் இருக்குது, குழந்தைக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். எலாஸ்டிக் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாங்குகிற ட்ரௌசர்ஸ்லேயும் ஹெட் கேப்ஸ்லேயும் கூட இப்போல்லாம் எலாஸ்டிக் வருது. ஸோ அதையுமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இடுப்பு பக்கத்தில் இருக்கிற எலாஸ்டிக் கூட குழந்தைக்கு டைட்டாக இல்லாமல் செக் பண்ணி வாங்குங்க. இது எல்லாத்தையுமே இந்த க்ளவுஸ் சாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் துவைச்சக்கப்புறமா ஏதாவது மூடி இருக்கிற ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு கவர்லேயோ போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம், அழுக்கும் படாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.